இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையிலே இது எனக்காக யார் செய்து முடிப்பாங்க அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்கள். உங்களுக்கு இருக்கிற பலத்தோட போங்க. ஆண்டவர் உங்களை அனுப்புகின்றார் என்றால் ஆண்டவர் அதற்கான ஸ்ட்ராட்டஜியும் வச்சிருப்பார். பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானவரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் உன்னை அனுப்புறேன். நீ இஸ்ரவேல் மக்களை மீட்டு கொண்டு மீதியானவரின் கையிலிருந்து மீட்டு கொண்டு வருவா. உனக்கு இருக்கிற பலத்தோடே நீ போ என்று கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார். கிதியோன் என்ன சொல்றாருன்னா, என் குடும்பம் இப்படி ரொம்ப எளிமையான குடும்பம், எனக்கு என்ன சக்தி இல்லையே, எனக்கு பலன் இல்லையே, இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கின்றார். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்றார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையிலே இது எனக்காக யார் செய்து முடிப்பாங்க அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்கள். உங்களுக்கு இருக்கிற பலத்தோட போங்க. ஆண்டவர் உங்களை அனுப்புகின்றார் என்றால் ஆண்டவர் அதற்கான ஸ்ட்ராட்டஜியும் வச்சிருப்பார். பாருங்க, மீதியான கையில எவ்வளோ மக்களுக்கு எல்லா படை சக்திகள்லாம் இருக்கு. ஆனா இவங்க என்ன எடுத்துட்டு போறாங்கன்னா, ஒரு சட்டி, ஒரு எக்காலம், ஒரு பக்கத்துல ஒரு தீவெட்டி. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. தீவெட்டி இடது கையிலே, வலது கையிலே எக்காலம் மோதுகிறார்கள், சட்டியை போட்டு உடைக்கிறாங்க, பானை சட்டியை போட்டு. அவ்வளவுதாங்க, இது ஸ்ட்ராட்டஜி. அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை கொண்டு வருகின்றார். இஸ்ரவேல் மக்கள் மீதியானவரை வெற்றி கொண்டு திரும்பி வருகின்ற காட்சியை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்க போடுற பிளான் எல்லாம் இருக்கட்டும், அது கடவுள் இடத்துல கொடுங்க. ஆண்டவரே, இந்த பிளான்லாம் நான் போட்டிருக்கேன், நீங்க எப்படி எனக்கு செய்யணுமோ செய்யுங்க. ஆனா கடவுள் ஒரு திட்டத்தை கொடுப்பார். இது எப்படி ஆகும் ஆண்டவரே நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவர் சொல்றாருன்னா அவர் செய்வார். சட்டியை கொடுத்தா கையில சட்டியை எடுத்துக்கோங்க, தீவெட்டி எடுத்துக்கோங்க, எக்காலத்தை எடுத்துக்கோங்க, அவர் கொடுக்குற எளிமையான ஸ்ட்ராட்டஜிஸை எடுத்துக்கோங்க. உங்களை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவேன். உங்களுக்கு இருக்கிற பலனோட போங்க, நீங்கள் வெற்றியாய் திரும்புவீர்கள். தலைகளை தாழ்த்தி தேவியை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பல நேரங்களிலே பல பெரிய ஸ்ட்ராட்டஜியெல்லாம் போட்டு நாங்கள் தோல்வி அடைந்து சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் எங்களை அனுப்புகிறவர், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியோடு எங்களை அனுப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.